ஹாய். அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாளாகவே ஆசை இந்த டெசர்ட் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஹி துக்கடா தான். ஸோ இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரப்டி ரெடி பண்ணணும். ரப்டிக்கு வந்துட்டு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிட்டு அது கூட சாஃப்ரான் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஸ்வீட்னஸ்க்கு வந்துட்டு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். கண்டன்ஸ் மில்க் கூட ஸ்வீட்னஸ்க்கு சுகரும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி நான் பார்க்குறப்ப எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, எப்படி இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது, எப்படி ஒன்றா மிக்ஸ் ஆகும், இது எப்படி டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எப்படி வந்துச்சுன்னு வீடியோட எண்டில் சொல்கிறேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் கண்டன்ஸ் மில்க் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் அப்படி ரெடி ஆகட்டும். இந்த மீன் டைம் வந்துட்டு ப்ரெட்டை வந்து கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு டயக்னல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். கட் பண்ண ப்ரெட் ஸ்லைசஸை வந்துட்டு நம்ம கீலேயோ இல்லை ஆயிலையோ ரோஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லோரும் ஆயிலில் தான் ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து கீ ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதுனால கீயில் வந்து நான் கீனா டீப் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். அண்ட் நல்லா கிறிஸ்பாக கோல்டன் ப்ரௌனில் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ரெடியான இந்த மீன் டைமில் வந்துட்டு ரப்டியுமே ரெடி ஆயிடுச்சு. ரப்டியில் வந்து எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா, சாஃப்ரான் வந்து கொஞ்சம் கூட போயிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த சாஃப்ரான் ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சாஃப்ரான் பதிலாக சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரோஸ் எசன்ஸ் ஊற்றி ரோஸ் பெட்டல்ஸ்லாம் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரப்டி மேக் பண்ணிக்கோங்க. அண்டு இது ரப்டி ரெடி ஆனதுக்கப்புறமா சைடில் வந்து சுகர் சிரப் வேணும். சுகர் சிரப்புக்கு வந்து இந்த கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் வந்து சுகர் வந்து தண்ணியில் கரைஞ்சா போதும். ஸோ அதில் வந்துட்டு இந்த நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸ் இருக்குல்ல, அதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக டிப் பண்ணி எடுக்கணும். அந்த சுகர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி. ஸோ அதை எடுத்துட்டு நம்ம என்ன பிளேட்டரில் பிளேட் பண்ண போகிறோமோ அதில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரப்டியை வந்துட்டு அதில் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அந்த ரப்டியை வந்துட்டு நல்லா அந்த ப்ரெட் வந்து அப்சர்வ் பண்ணணும் அந்த ஜூஸை. அப்போ தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து கார்னிஷிங்க்கு வந்துட்டு நட்ஸ் ஆட் பண்ணுறாங்க. மிக்சடு நட்ஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். இது கார்னிஷிங்ன்றதை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த நட்ஸ் வந்துட்டு. ஸோ நான் சொன்ன மாதிரி ரோஸ் எசன்ஸ் போட்டு ரோஸ் பெட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ என்ன ஃப்ளேவர் வேணுமோ நம்ம இஷ்டம் தான். அண்ட் அவ்வளோ ரிச் அண்ட் க்ரீமியாக சூப்பராக இருந்துச்சு இந்த டெசர்ட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக கெஸ்ட்லாம் வராங்க, ஒரு ஃபங்க்ஷன் ஒரு அக்கேஷன் அந்த மாதிரினா கண்டிப்பாக இந்த டெசர்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.